இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் பங்கிற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் முதுகில் ஓங்கி நங்கூரத்தை பாய்ச்சியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று திமுக தீய சக்திகளுடன் இருந்ததாக விஜய் சொல்லினார். திமுக கூட்டணி அனைத்துக்கும் அது சேர்ந்ததுதான். அப்படிப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்பே இவர்கள் அந்த கூட்டணிக்கு சென்றிருக்கலாம். ஆனால் காத்திருந்துவிட்டு இங்கு பலன் இல்லை, பழுத்த மரத்தை தேடி வந்த பறவைகள் போல அந்த பழம் தீர்ந்தவுடன் பறந்து செல்வது என்பது அவருடைய மரபுக்கு, அந்த பாரம்பரியத்திற்கு உகந்தது இல்லை என்பதை காலம் பதில் சொல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கட்சியை வளப்படுத்த வேண்டுமே தவிர கூட்டணியை நம்பிய தலைமை இருக்கக்கூடாது. 2000க்கு முன்னர் இருந்த கட்சி உட்கட்சி ஜனநாயகம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்படி உட்கட்சி ஜனநாயகத்தை கடைபிடித்தால்தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகளின் துணை இல்லாமல் அந்த ஆட்சியை கைப்பற்ற முடியும். அந்த கைப்பற்றுவதற்குள்ள வேலையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை வாயளவில் சொல்லிவிட்டு நிறுத்தாமல் செயலளவில் காட்ட வேண்டும். கிராமந்தோறும் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும், அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நிர்வாகிகளை, சொகுசான நிர்வாகிகளை எடுத்துவிட்டு உண்மையே கட்சிக்கு உழைக்கக்கூடிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்த வேண்டும். மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும். புதிதாக இளைஞர்களை மாவட்ட செயலாளராக நியமிக்க வேண்டும். அப்படி நல்ல அவர்கள் மாவட்ட செயலாளர் நியமிப்பதற்கு முன்னால், அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு முன்னால் அவர்களுடைய தகுதி என்ன, தரம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பணத்தை மட்டும் இலக்காக வைத்து பதவி கொடுக்காமல் அவர்களுடைய உழைப்பை நம்பி, அவர்களுடைய அரசியலை நம்பி மக்கள் பணியை ஆய்வு செய்து அதற்கான பதவியை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தலைமைக்கு என்னுடைய வேண்டுகோள். அதை தவிர தொண்டர்களை தலைவர் நேரடியாக சந்தித்து தொகுதியாக தொண்டர்கள் கூட்டம் நடத்தி, கலந்தாய்வு நடத்தி, உள்ளரங்க கூட்டம் நடத்தி சந்திக்க வேண்டும். தொண்டர்களை சந்தித்து கருத்து கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். தொண்டர்களை கருத்தை ஏற்காத எந்த தலைமையும் நீண்ட நாட்கள் ஆட்சியில் தொடர்வது சிரமமான காரியம் என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். இதை யார், எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யார் என்னை எந்த குற்றம் குறை சொன்னாலும் என் மனசுக்கு சரி என்று பட்ட கருத்துக்களை நான் பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து ஒன்றிய செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர் வரை தலைமை செயற்குழு, பொதுக்குழு என்ற இதை கொண்டு